ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற திருமந்திர சிந்தனை தொடரிலே இன்றைய தினம் முதல் தந்திரத்திலே உபதேச பகுதியை அடுத்து விளங்குகின்ற யாக்கை நிலையாமை என்கிற பகுதியினை இன்றைய தினம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. முதல் தந்திரத்திலே உபதேச பகுதி என்று சொல்லப்பெறுகின்ற பகுதியிலே 30 உபதேசம் என்கிற நிலையிலே 30 பாடல்களிலே திரண்ட நிலையாக திருமந்திரம் முழுவதும் என்ன ஆகம கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறது என்பதை குரு சீடனுக்கு உபதேசம் செய்வது போல மிக நுட்பமாக கூறினார். அவற்றை அந்த ஆகம கருத்துக்களை இப்பொழுது விரித்து பேசும் முகமாக இனி ஒவ்வொரு தலைப்பிலேயும் ஒவ்வொரு கருத்தை வலியுறுத்துகின்றார். அப்படி வலியுறுத்துகின்ற பொழுது இந்த நிலையாமை என்பதை பற்றி முதலிலே பேச துவங்குகின்றார். நிறைய நிலையாமையை பேசுகிறார். யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை என்று பல நிலையாமைகளை மிக நுட்பமாக சுவாமிகள் விரித்து பேசுகிறார். அதிலே மிக மிக முக்கியமாக இந்த யாக்கை நிலையாமை என்பதை பற்றி சொல்லுகிறார். யாக்கை நிலையாமை என்று சொல்லுகின்ற இந்த இடத்திலே இந்த உடம்பு நிலையாமை என்கிற ஒரு குறைபாட்டை உடையது என்கிற செய்தியை நாம் அறிந்தும் உணராமல் இருக்கிற காரணத்தினாலே அதை முதலிலே எடுத்து தெளிவாக பேசுகிறார். நாம் இந்த மண்ணுலகிலே வந்த பொழுது நாம் பெற்ற செல்வங்களிலேயே மிகப்பெரிய செல்வமாக விளங்குவது இந்த யாக்கை என்று சொல்லப்படுகிற இந்த உடம்பு தான். யாத்தல் என்றால் கட்டுதல் அர்த்தம். கட்டி வச்சிருக்கிற உடம்பு இது. 7 வகை தாதுக்களினாலே ஆனது. இப்படி யாக்கப்பெற்று கற்றப்பெற்று இருக்கிற உடலிலே உயிரானது சற்று காலம் தங்கி இருக்கிறது. அது தங்கி இருக்கிற பொழுது அதற்கு ஏற்படுகின்றது மிகப்பெரிய நுட்பமான அனுபவங்கள். அந்த அனுபவங்களினாலே உயிரினுடைய இயல்பாகவும் குணமாகவும் விளங்குகின்ற அறிவிற்கு விளக்கம் நிகழ்கின்றது. உடம்பு பெறுவதனுடைய நோக்கம் அறிவு விளக்கம் பெற வேண்டும் என்பதுதான். அறிவு விளக்கம் பெறுவது அன்பு என்கிற செய்கையினாலே. அன்பு என்கிற செய்கை விளங்கி தோன்றுவது ஆன்மாவிற்கு உடம்பு என்கிற கருவி கட்டுவதனாலே. அன்பின் வழியது உயிர்நிலை என்று சொல்லுகிறார். தெளிவாக பேசுகிறார். இந்த என்போடு ஏய்ந்த வழக்கு எதுன்னு கேட்டா அன்போடு ஏய்ந்த தொடர்பு. அதனாலே இந்த உடம்பு வந்ததனுடைய காரணத்தை உணர்ந்து அந்த மெய்யை அறிந்து அந்த மெய்யை அடைவதற்காக வந்திருக்கிற இந்த உடம்பை நாம் அதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கொடுக்க பெற்றிருக்கிற இந்த உடல் சற்று காலத்திற்குத்தான் இருக்கும்.
சற்று காலம் கழித்த பிறகு இந்த உடல் நம்மை விட்டு நீங்கிவிடும். அப்படி நீங்குகிற பொழுது இந்த ஆன்மா மீண்டும் உடல் இல்லாத காரணத்தினாலே அனுபவம் பெறாத நிலைக்கு இருளுக்கு போய்விடும். இருளிலே இருக்கிற பொழுது இந்த உடம்பிலே இருக்கிற துன்பத்தை காட்டிலும் பன்மடங்கு துன்பத்தை இது அனுபவிக்கும். ரொம்ப பேர் என்ன எண்ணுகிறார்கள் சொன்னா, உடம்பு இருந்தா தானே துன்பம், உடம்பை விட்டு போயிட்டா துன்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. உடம்பு இல்லாத பொழுது வருகிற துன்பம் இருக்கிறதே ஆன்மாவிற்கு, அது எப்படிப்பட்ட துன்பம், அந்த ஆன்மா எப்படி அனுபவிக்கிறது அந்த துன்பத்தை என்பதை நாம் உடம்பு கரணங்கள் கொண்டு இருக்கிற பொழுது நமக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. உதாரணம் சொல்றேனே, இப்ப நீங்கள் கனவிலே ஒரு துன்பம் அனுபவிக்கின்றீர்கள், கனவிலே ஒரு துன்பம் அனுபவிக்கின்றீர்கள். இத்தனைக்கு அந்த செயலிலே நீங்கள் ஈடுபடவே இல்லை. ஈடுபடாத செயலினாலே கனவிலே அனுபவிக்கின்ற துன்பம் உண்மையான துன்பம் போல ஆன்மா அனுபவித்து விடுகிறது. ஆனால் உடம்பினாலே பெற வேண்டிய அந்த துன்பத்தை உடம்பு இல்லாத பொழுதே ஆன்மா நுட்பமாக அடைந்து விடுகிறது. இன்னும் சொல்ல போனா அதுல அடைந்த அந்த துன்பத்தினுடைய தாக்கம் இந்த உடம்பிலேயும் தெரிஞ்சு போகுது. என்னங்க கனவுல பார்த்த அந்த ஒரு ஆபத்து, ஒரு பாம்பு துரத்துற மாதிரி வச்சுக்கங்களேன், ஓடுற வேகத்துக்கு கனவுல இருக்கிற உடம்புக்கு தானே வேர்க்கணும், இந்த நிஜ உடம்பே வேர்க்கும், உடம்பு ஃபுல்லா வேர்த்து போயிருக்கும். என்னடா உடம்பெல்லாம் அப்படி வேர்த்திருக்கா, என்ன கட்ட கண கண்டியா, ஆமான்னு தலையாட்டும். சூட்சமமாக அனுபவிக்கின்ற அந்த அனுபவம் உடலிலே பிரதிபலிக்கிறது. அதனால ஒண்ணு நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உடம்பு இருக்கிற பொழுது அனுபவிக்கின்ற துன்பம் வேறு, உடம்பு இல்லாத பொழுது இந்த ஆன்மா அடைகின்ற துன்பம் வேறு. உடம்பு இல்லாத பொழுது ஆன்மா சௌக்கியமா சந்தோஷமா இருந்திருந்ததுன்னு வச்சுங்க, எதுக்கு கடவுள் கஷ்டப்பட்டு இந்த உடம்பையெல்லாம் கொடுக்கணும்? ஒன்று இல்லாத பொழுதே அதை அனுபவிக்கல, எந்த துன்பத்தை அனுபவிக்கலன்னா இது கொடுக்கவே வேணாமே, அப்படியே இருந்துட்டு போதுன்னு விட்டுறலாமே. இல்ல, இந்த உடம்பு என்கிற ஒன்று இல்லாத பொழுது அது துன்பப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த துன்பத்தை பார்த்து தான் இவர் இந்த உடம்பை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த உடம்பை பெற்றவர்கள் இந்த உடம்பு வந்ததனுடைய நுட்பத்தை உணராமல், உடம்பு வந்திருப்பதே அந்த உடம்பு இன்பம் அனுபவிப்பதற்கு என்று எண்ணிக்கொண்டு அதற்குரிய செயல்களை செய்வார்களே, ஆனால் உடம்பு துன்பத்தை நீக்கிக் கொள்ள வந்திருக்கிறது என்கிற நுட்பத்தை உணராமல் அதற்கு இன்பம் தருவதாக நினைத்து அதை மேலும் துன்பப்படுத்துகிறவர்கள் இந்த உடம்பு பெற்றும் அந்த பயனை பெறாதவர்களாக ஆகிறார். முதல் பாட்டு சொல்றாரு பாருங்க, இந்த யாக்கே நிலையாமையில நிரம்பு சொல்றாருங்க பாடல்கள். உடம்பு நிலை இல்லாததுன்னு நாம என்ன நினைப்போம், இது என்ன தெரியாத சமாச்சாரமா, திருமூலர் இதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணணுமா, உடம்பு நிலை இல்லைங்கிறது ரொம்ப நல்லா தெரியுமே எங்களுக்கு எல்லாம். போன வாரம் கூடத்தானே நான் எங்க ஒண்ணு விட்ட தாத்தாவோட பெரியம்மா புள்ள தவறுனாருன்னு போயிட்டு வந்தேன். தெரியும் எங்களுக்கு, மாசம் ஒரு 2 கல்யாணம் போனா 2 இதுக்கு போயிட்டு வரேன் நான், இல்லையா? மாசம் 2 கல்யாணம், 2 இது, சில சமயம் அது 3, இது 4. சில சமயம் கல்யாணம் வேணா இல்லாம இருக்கும், ஏன்னா முகூர்த்தம் இல்லைன்னுட்டு. ஆனா இது தவறாம, மாசம் தவறாம 2-3 பேர் போயிட்டே தான் இருக்கு, இல்லையா? அது என்ன தெரியாத ஒரு செய்தியா? ஆனாலும் கூட மிக தெரிந்த செய்தியாக இருக்கிற ஒன்றை நாம் அலட்சியப்படுத்துகிற செய்தியாக அது அமைந்திருக்கிறது. அற்புதமா சொல்றார், மண் ஒன்று கண்டீர், மண் ஒன்று கண்டீர், இருவகை பாத்திரம். மண் ஒன்று கண்டீர், இருவகை பாத்திரம்.
தின் என்று இருந்தது தீவினை சேர்ந்தது. தின் என்று இருந்தது தீவினை சேர்ந்தது. விண்ணின்று நீர் வீழின் மீண்டும் அண்ணாகும் ஆறு போல் என்னின்றி மாந்தர்கள் இறந்து போகின்றாரே. இந்த இறக்கம் தெரியுது அவருக்கு. இறக்கம் இறந்து போகிறதுக்காயா நாம பிறந்தோன்னு கேட்கிறார். இறந்து போகிறதுக்கா பிறந்தோம்? என்னின்றி மாந்தர் இறந்து போகின்றாரே. நாம இறக்கிறதுக்கா பிறந்தோம்? ஐயா, நாம இரவாமை இருத்தல் பொருட்டல்லவா பிறந்தோம். நமக்கு இறப்பு வரக்கூடாது என்பதற்காக அல்லவா பிறந்திருக்கிறோம். இறப்பை ஒழிப்பதற்கல்லவா இந்த பிறப்பு வந்து சேர்ந்தது. இந்த பிறப்பின் நோக்கமே அடிபட்டு போச்சே. இறப்பு வருமானால் பிறப்பின் நோக்கம் அடிபட்டு போச்சே. மண் ஒன்று கண்டீர் மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம் தின்னென்று இருந்தது தீவினை சார்ந்தது. ரெண்டு பாத்திரம். ரெண்டு பாத்திரம்னா கொள்கலம், கண்டெய்னர், கொள்கலம். ரெண்டு பாத்திரம், மண்ணில் செஞ்ச பாத்திரம். அந்த மண்ணில் செஞ்ச அந்த பாத்திரத்தை, ஒரு பாத்திரத்தை தீயில சுட்டாங்க சூளையில வச்சு, ஒரு பாத்திரத்தை சுடல. ஒரு பாத்திரம் நெருப்புல வச்சு சுட்டுட்டாங்க, இன்னொரு பாத்திரம் நெருப்புல வைக்கல, சுடல. திடீர்னு வானத்திலிருந்து மழை பொழிந்தது. இந்த நெருப்புல சுட்ட பாத்திரம் என்னாகும்? என்னாகும்? அப்படியே இருக்கும். இந்த சுடாத பாத்திரம் நமக்கு எவ்வளவு தெளிவா தெரியுது பாருங்க. சரியா பதில், சரியான பதில். விண்ணின்று நீர் வீழில் மீண்டும் மண்ணானார் போல. ஒரு பாத்திரம் ஐயா, மேல இருந்து மழை பொழிஞ்சது, மண்ணா போயிடுச்சு திரும்ப. ஆனா ஒரு பாத்திரம் அப்படியே இருக்கு. இந்த சுட்ட பாத்திரம் எதுன்னா ரொம்ப அற்புதமா சொல்றார். இந்த மண்ணில இருந்து ரெண்டு பாத்திரம் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு விதமான மக்கள் இறை வழிபாடு என்றும், இறைவனை நாடிச் செல்வது என்றும், இறைவனை துதிப்பது என்றும், இறைவன் அருளை பெறுவது என்றும் முயற்சி செய்து இறைவன் அருள் என்கிற தீயினாலே தங்கள் உடம்பை சுட்டுக் கொண்டு விடுகிறார்கள். அது சுட்ட மண் பாத்திரம் போல ஆகிவிடுகிறது. அப்படி சுட்ட மண் பாத்திரம் போல இருக்கின்ற அந்த பாத்திரம் மழை நீர் என்கின்ற இறப்பு வருகிற பொழுது அது நிலைத்து நிற்கின்றது. ஆனால் மற்ற பாத்திரம் இப்படி வாழ்க்கையை எதற்காக வந்தது என்கிற நுட்பம் தெரியாமல் இப்படி உண்பதற்கும் உறங்குவதற்கும் மட்டுமே இந்த வாழ்க்கை என்று நினைந்து அதன்படி வாழ்ந்தவர்கள் இறப்பு வருகிற பொழுது கூடவே போய்விடுகிறார்கள். இருந்த இடம் தெரியாம கரைஞ்சு போயிடுறாங்க. எண்ணின்றி இன்யூமரபிள், நம்பர்லெஸ், எண்ணின்றி மாந்தர் இறந்து போகின்றாரே. மக்கள் இப்படி இறந்து போகிறார்களே என்று வருத்தத்தோடு சொல்லுகிறார். இறக்கலாமா நாம்? ஐயா, மாடு இறந்து போகுது, நாய் இறந்து போகுது, கழுதை இறந்து போகுது, குரங்கு இறந்து போகிறது. இவையெல்லாம் நம் கண் முன்பாக இறந்து போகின்றன. அவற்றில் நியாயம் இருக்கிறது. ஆனால் மனிதன் இறந்து போகலாமா என்று கேட்கிறார். என்னையா வேறுபாடு?
இவன் பிறக்கிற நேரத்திலேயே அதுவும் பிறக்குது, இவன் வளர்ற மாதிரியே அதுவும் வளருது, இவன் சாப்பிடுற மாதிரியே அதுவும் சாப்பிடுது, இவனுடைய சந்ததி பெருகிற மாதிரியே அதுவும் சந்ததியை பெருக்குது, இதுக்கு வியாதி வர மாதிரியே அவனுக்கும் வியாதி வருது. ஒரு நாள் இவனும் போறான், அதுவும் போகுது. என்ன கண்டுபிடிச்சா, என்ன செஞ்சா, என்ன ஆயிற்று சார்? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு சார், 7 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம் சார். எல்லாரும் நின்றுட்டா சாப்பிடுறான், எல்லாரும் உட்கார்ந்து தான் சாப்பிடுறாங்க. 7 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம் சார். உட்கார்ந்து சாப்பிடலான்னா வேலை வெட்டி செய்யாமன்னு அர்த்தம். 7 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டார் சார் அப்படிங்கிறார். பொருள் ஈட்டுவதிலேயே கவனம் செல்லுகின்ற இந்த மானிடனுக்கு பொருள் ஈட்டுவதற்கு தந்த இந்த உடல் இருக்கு பாருங்க, இதை மீட்டு தருவானா, மீண்டும் நமக்கு இந்த உடம்பு வருமா என்கிற பிரஜை இல்லாமல் உடம்பை பெற்றதனுடைய பயனை அறியாது இழந்து விடுகின்றான். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உடம்பினுடைய பயன் உடம்பை இயக்குகின்ற உள்ளே இருக்கக்கூடிய பொருளை உணர்தல். உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று சொல்லுகிறார் அல்லவா? அப்படி உடம்புக்குள்ளே இருந்து நம்மை இயக்குகின்ற உத்தமன் ஒருவன் இருக்கிறான் என்று உணர்ந்து, அவனுடைய அருளை உணர்ந்து, அதை அனுபவித்து இந்த உடம்பை நாம் அழியாத உடம்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு செய்தி புரிஞ்சு கொள்ளணும். அழியாத உடம்புன்னா எப்ப அந்த அழியாத உடம்பு இருக்குதுங்களா ஐயா? எல்லாருக்கும் இல்லையே உடம்பு இல்லை என்று சொன்னால், அழியாத உடம்பு, இறந்துபடுகின்ற உடம்பு என்று சொல்லுவது எதை குறிக்கிறது என்று சொன்னால், மீண்டும் எந்த இறப்பு பிறப்பை உண்டாக்குமோ அந்த இறப்பு தான் மரணம் என்று அழைக்கப்படும். மீண்டும் பிறப்பை உண்டு பண்ணுகிற இறப்பு. அப்ப மீண்டும் பிறப்பை உண்டு பண்ணுகிற இறப்பை நாம் அடைதல் கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பர் சுவாமி சொல்லுவார், இந்த அங்கமாலை, திரு அங்கமாலை சொல்லுகிற பொழுது சொல்லுவார், ஒவ்வொரு அங்கத்தையும் இறைவனுக்கென்று நீ அர்ப்பணிக்க வேண்டாமா? கண்கால் காண்மின்களோ, செவிகால் கேண்மின்களோ, கைகால் கூப்பித் தொழி, கால்களால் பயன் என், ஆக்கையால் பயன் என், நெஞ்சே நீ நினையாய், வாயே வாழ்த்து கண்டாய். இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லுகிறார். அப்ப ஒவ்வொன்றையும் ஏன் இப்படி நாம் செலுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆக்கை என்று சொல்லுகிற பொழுது, உற்றார் ஆர் உளரோ உயிர் கொண்டு போம் பொழுது குற்றாலத்துறையும் கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. கேட்கிறார் அப்பர் சுவாமி, உற்றார் ஆர் உளரோ, உற்றார் ஆர் உளரோ. அந்த நேரத்திலே நமக்கு துணையாக வருகிறவர்கள் யார்? அதை நாம் நினைந்து பார்க்க வேண்டாமா? அன்னே உன்னை எல்லால் இனி அடையாதனது ஆதரவே. திருஞான சம்பந்தர் சொல்றார் திருவான்மியூர் பதிகத்தில், அன்னே உன்னை எல்லால் இனி அடையாதனது ஆதரவே. துணை எது என்று தெரிந்து சிறந்த துணையை பற்றிக் கொள்வதுதான் உயிரின் அறிவு, நுட்பம், நலம். எதை சார்ந்து இருக்கிறோமோ அது நம்ம கைவிடக்கூடாது. நாம சார்ந்து இருக்க இந்த உடம்பே நம்மள ஒரு நாள் கைவிடுதே. கைவிட்டு மெய்விடும் போது அப்படின்னாரு அருணகிரிநாதர். இந்த உடம்பு நம்மளை கைவிடுமா, கைவிட்ட உடனே இந்த உயிர் மெய்விடுமா அப்படின்னாரு. இந்த உயிரை, இந்த உடம்பத்தான் ரொம்ப பெருசா சாதகமா நினைச்சிட்டு இருந்தது. இதத்தான் ரொம்ப, இது நமக்கு பெரிய துணையா இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தது. உடம்பு இருக்கிற துணிவில, தைரியத்துல நீ வேணா நீ வேணா நீ வேணான்னு எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசி எல்லாரையும் தள்ளிச்சு. உடம்பு ஒரு நாள் தளர்ந்தது.
சரி உடம்பு தளர்ந்துருச்சு, என்ன பண்றது, கொஞ்சம் அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம் அப்படின்னுட்டு கொஞ்சம் அப்படி கீழே இறங்கி வருது. அதுக்கப்புறமும் கூட அது இந்த உடம்பு நீங்கிய பிறகு நாம் என்ன செய்வோம், எங்க போவோம், இந்த உயிருக்கு எது துணை என்றெல்லாம் எண்ணி பார்க்குமே. ஆனால் உடம்பு இருக்கிற பொழுதே அந்த துணையை பற்றி கொள்வதற்கு வழி செய்யும். ஒரு படகு உடைஞ்சு ஒருத்தன் ஒரு கரை ஓரமா ஒதுங்கினானா ஒரு ஊர்ல. அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்களா, அவனை அலாக்கா அப்படியே தூக்கிட்டு வந்தாங்களாம். ஒரே கூட்டமா வந்தாங்களாம். என்னடா இது இவ்வளவு கூட்டமா வராங்க என்னன்னு தெரியல. அவனுக்கு மாலையை போட்டு சந்தனத்தை பூசி எல்லாம் பண்ணாங்களா. நானே படகு உடஞ்சி ஏதோ கரை ஓரமா சேர்ந்துருக்கிறேன், எதுக்கு இவ்வளவு, நீங்க தான் எங்கள் நாட்டின் மன்னர் அப்படின்னாங்களாம். நாட்டின் மன்னரா, நான் என்ன செஞ்சப்ப என்ன மன்னர், இல்ல நீங்க தான் எங்கள் மன்னர் அப்படின்னாங்களாம். சரி மன்னர் பதவி வருவது யாரா வேணான்னு சொல்லுவாங்களா, எடுத்துக்குவோம் பார்ப்போம் அப்படின்னா அவருக்கு முடிசூட்டினார்கள். முடிசூட்டும் போது சொன்னாங்க, ஐயா எங்க நாட்டினுடைய மன்னர் பதவி ஏற்கிற பொழுது உங்களுக்கு சில நுட்பங்களை, நம்ம நாட்டினுடைய வழக்கங்களை சொல்லுவது நாங்கள் சொல்லுவது கடமைனார். என்ன, நீங்க எங்க நாட்டினுடைய மன்னராக இருக்கிறீர்கள், ஆமா நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்போம். சரி நீங்க இந்த நாட்டை எப்படி வேணா ஆண்டு கொள்ளலாம், ரொம்ப சந்தோஷம், என்ன வேணாலும் அனுபவிக்கலாம், ரொம்ப சந்தோஷம், ஆட்சி முழுது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம், ஒரு வருஷமா, ஆமாங்க மொத்த டியூரேஷன் அவ்வளவுதான், நாங்க உங்க ஆட்சி காலம் மொத்த வருஷம், ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் என்னையா பண்ணுவீங்கன்னு, ஒண்ணும் பண்ண மாட்டோம், இங்க இருந்து பின்னால ஒரு பெரிய இன்னொரு தீவு இருக்கு, அதுல ஆள் நடமாட்டம் எதுவுமே கிடையாது, அங்க கொண்டு போய் உங்களை போட்டு வந்துருவீங்களா, இறக்கி விட்டு வந்துருவோம், அங்க மக்கள் கிடையாது, மனிதர் கிடையாது, விலங்கு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அங்க எதுவுமே இல்லையா, கொஞ்சம் இருக்கு ஏதோ என்னன்னு, எலும்பு கூடெல்லாம் இருக்கா, என்னது, இதுக்கு முன்னாடி நாங்க விட்டு வந்த ஆளோட எலும்பு கூடுகள் தான். என்னையா இப்படி பயமுறுத்துறீங்க, நீங்க மன்னரை பதவி ஏத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, நாங்க முடியும் சூட்டிட்டோம், இதான் கண்டிஷன். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர், ரொம்ப பேருங்க என்றதெல்லாம் இல்ல, நாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் இப்படி போயிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணா, யோசனை பண்ணி பார்த்தா, நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இப்படி போயிருக்கிறானுங்க, மன்னன் உடனே சரி ஆகா மன்னனுடைய ஆட்சி கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷமா இந்த ஒரு வருஷத்தை எப்படி எல்லாம் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டு நாமளும் போய் சேர்ந்துடலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். மித்தவெல்லாம் அப்படிதான் போய் சேர்ந்துருக்கிறான்னு தெரிஞ்சது. உடனே அவர் என்ன பண்ணார், அடுத்த நாள் ஒரு உத்தரவு போட்டார். இந்த கீழே இருக்கிற மந்திரிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, மந்திரிகள் அரசாங்க அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் ஒரு 2-3 நாள்ல ஒரு உத்தரவு போட்டார். என்னன்னா, இந்த நாட்டுக்கு ஒரு வருஷம் மந்திரி அரசனாக இருந்துட்டு கொண்டு போய் ஒரு தீவுல இறக்கி விடுறீங்களா, அந்த தீவை பார்வையிடணும், நீங்க எல்லாம் என் கூட வாங்கன்ட்டார். அரசன் சொன்னா கேட்டவனுமே சரி வரவன்ட்டாங்க. அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு அந்த தீவுக்கு போய் பார்வையிட்டார். பார்வையிட்ட பிறகு உத்தரவு போட்டார், இந்த இடத்தை ரொம்ப சுத்தப்படுத்தணும், முதல்ல ஒரு 20 பேர் அனுப்புங்கன்னார். உடனே அந்த நாட்டு மக்கள் அரசன் சொன்ன கேட்டவனுமே 20 பேர் வந்தாங்க, நாட்டை எல்லாம் சுத்தமா திருத்தி நிலத்தை திருத்தி. சரி ஒரு 20 பேர்த்த விட்டு நிலத்தை திருத்த, நிலத்துல எல்லாம் நல்ல நெல்லு கில்லு எல்லாம் விவசாயம் பண்ண ஆரம்பிங்க, இங்கெல்லாம் பயிர் பண்ணுங்க. 20 ஏன் அவங்க எல்லாம் பண்ணாங்க, இங்க கொஞ்சம் கட்டடம் கட்டுங்க, கொஞ்சம் பேரை கொண்டு வந்து கட்டடத்தெல்லாம் கட்டுங்க. இப்படியே என்ன ஆச்சு, இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த தீவை என்ன பண்ணிவிட்டாரு, அற்புதமா ஒரு சொர்க்க பூமியா மாத்தி விட்டாரு. மாத்தின உடனே இப்ப என்ன ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு அந்த ஊரை ரொம்ப அற்புதமா பண்ணிட்டார். பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் ஆன உடனே இவரே தயாரா கிளம்பாயிட்டார். என்னப்பா என்னை கொண்டு அந்த ஊர்ல உண்டுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, இன்றையோட என்னுடைய இந்த அரச வாழ்க்கை நிறைவுற்றது, என்னுடைய பதவியை முடிச்சுக்கிட்டேன், நாளைக்கு காலையில நான் அந்த தீவுல போய் இறங்கிடுறேன், என்னை அனுப்புங்கன்னாங்க. ஒரு 50 பேர் கூட கிளம்புனான். என்னையா, இதை விட அந்த இடம் சௌரியமா இருக்கு, நாங்க அங்க வந்துடுறோம், இங்க ரொம்ப டிராபிக்கா இருக்கு, அங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு. போயிட்டாரு, அங்க போய் சேர்ந்துட்டாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. வரவெல்லாம் இருக்கிற ஒரு வருஷத்துல
அரச பதவியில இருக்கிறோம், என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ அத்தனையும் அனுபவிக்கணும், எதெல்லாம் சொர்க்கமா அனுபவிக்கணும் அதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களே தவிர, இந்த ஒரு ஆளுக்குத்தானே இப்படி புத்தி வந்தது. நாம போய் சேர வேண்டிய இடத்த சரி பண்ணிக்கிட்டா இங்க இருந்து கிளம்பி இங்க படுற கஷ்டத்தை கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் இனிமே இருக்க வேண்டிய நாட்கள்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கலாமே, ஒரு வருஷத்துக்கு கஷ்டப்பட்டா போதும், வாழ்நாள் முழுவதுக்கு நல்ல இடமா அமைத்துக் கொள்ளலாம்னு புத்தாலி செயல்பட்டார் இந்த அரசர் என்று நினைத்தானா. அதுபோல நாமும் கொஞ்ச காலம் வாழ வந்திருக்கிற இந்த உடம்பை கொண்டு நாம் உடம்பை நீங்கினால் சென்று சேர வேண்டிய இடத்தை பதப்படுத்தி கொண்டு விட்டோம் என்று சொன்னால், இல்ல இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் மற்ற அரச மாதிரி என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில போய் சேர்ந்தானுங்களே மற்ற அரசர்கள், அது மாதிரி போய் சேராமல் இந்த அரசன் மாதிரி இந்த உடம்புக்குள்ள வந்து இதுக்கு சொல்லிட்டா கொஞ்சம் வருஷம் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் நீ போயிடணும், அப்படித்தானே வந்திருக்கிறோம். பர்மனண்டா இருக்கிற மாதிரியா வந்திருக்கிறோம். எங்கேயோ ஒரு கண்காணாத தீவுல கொண்டு விடுறேன்னாங்களா, அது மாதிரிதான் எந்த தீவுல கொண்டு நம்மளை விட போறான்னு தெரியல. அப்படி இருக்கிற பொழுது எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு இனி செல்ல போகிற இடத்திற்கான ஆயத்தங்களை மிக சரியாக செய்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் போகிற பொழுது நமக்கு கவலை இருக்குமா? இந்த ராஜாவை தோத்து மித்த ராஜா எல்லாம் இருந்து ஒரு வருஷம் அனுபவிச்சானே, அவன் கடைசி 10 நாள் ஒழுங்கா அனுபவிச்சிருப்பான். அதுவும் கடைசியா எடுத்துக்கிட்டா கடைசி நாள் எப்படி இருந்திருப்பான் அவன், இல்லைங்களா? யோசனை பண்ணீங்கன்னா அதுதான் அந்த மரண தருவாய். அந்த மரண தருவாயில எங்க போறோமோ என்ன ஆகுமோ எப்படி நிகழுமோ அப்படின்னு புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் கோயில். எவ்வளவு தெளிவா சொல்றாங்க, நம்பிக்கை வரமாட்டேங்குது நமக்கு. புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் முந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் கோயில். வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி மரமேறி சிலமந்தி முகில் பார்க்கும் திருவையாரே. திருவையாரே ஐயாரப்பா ஐயாரப்பான்னு நாம நல்லா இருக்கிற பொழுது நினைஞ்சிருந்தா தானே நாம கஷ்டப்படும் போது வருவான். நல்லா இருக்கிறப்ப ஐயாரப்பா வாவரு யாரப்பா சொல்லப்பா கொஞ்சம் ஓரமா போப்பா அப்படின்னு விட்டு அப்புறமா நினைச்சா வருவார. புலனைந்தும் பொறிகலங்குதல் எல்லாருக்கும் நிகழ்வதுதான், எல்லாருக்கும் நிகழும். ஆனால் யார் ஒருவர் புலன்கள் நன்றாக வேலை செய்த பொழுது ஐயாரப்பரை துதித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு வந்துருவாராம். கவலைப்படாத, அது சும்மா நான் டெம்பரரியா உனக்கு கொடுத்த கருவிகரணம், போனா போட்டு விடு, அதை பத்தி பயப்படாத, நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் பற்றினால் நமக்கு எல்லா அனுபவங்களும் நிகழும். இது டெம்பரரி கனெக்ஷன். சில சமயம் இந்த வீடு கட்டும் பொழுது டெம்பரரியா கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிடுவோம் ஒரு வயர்ல, டெம்பரரி கனெக்ஷன். அப்புறமா பர்மனண்டா 3 ஃபேஸ் கனெக்ஷன் வரும். அதுபோல முக்கண்ணனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய 3 ஃபேஸ் கனெக்ஷன் வர வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கு வண்டி. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஒழுங்கா வச்சு பார்த்துக்கிட்டு இல்லையா, அதை சொல்லுகிறார். மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம், மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம், திண்ணென்று இருந்தது தீவினை சார்ந்தது. இந்த தின்னு இருந்துதான் தீவினைனா தீயிலே சுடப்பட்டது. தீவினைன்னு சொன்னா தீயினாலே சுடப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டது. சிவபெருமானுடைய அருளை பெற்று நீங்க எல்லாம் எவ்வளவு பாக்கியவான், எவ்வளவு புண்ணியவான். திருமந்திரம் கேட்கணும்னா அதுக்கு அது ஒரு தனி புண்ணியம் பண்ணி இருக்கணும். திருமந்திர பாட்டை கேட்கறதுக்க பேரு இல்லாமல் இந்த பேரு கிட்டார். தவமுடையவருக்கே தவமாம், தவமும் தவமுடையார்காம்.
அப்ப இந்த மிகப்பெரிய பேரை பெற்றிருக்கிற நீங்கள் எல்லாம் சிவன் புகழை கேட்பதை தவிர அவன் புகழ் தான் கேட்கணும். இந்த புகழெல்லாம் கேட்டு என்ன எவ்வளவு கேட்கறது? இப்ப நமக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கிறது எதுன்னா நம்மள ஒருத்தர் புகழ்றது தான். அந்த புகழ்ச்சியை கேட்கறது தான் நமக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த புகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு நாளைக்கு கேட்கறது அந்த புகழ்ச்சியை? நம்மள ஒருத்தர் புகழ்ந்துட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஆக உங்களை மாதிரி உண்டாங்க, என்னங்க நீங்க அப்படி சொல்லிட்டே இருந்தா கொஞ்ச நாள் போர் அடிச்சிருக்கோ நிறுத்தியான்னு. ஒரு மண்ணை எப்படிதான் சுத்திக்கிட்டே இருந்தாங்களா ஆளுங்க எல்லாரும். எப்ப பாடுற அவனுக்கு 10 பேர் இருப்பான், துதி பாடுறதா அவனுக்கு வேலை, வேற வேலையே கிடையாது. அதுக்காகவே அவங்களுக்கு சேலரி கொடுத்து வச்சிருப்பாங்க. சம்பளமே எதுக்குன்னா துதி பாடுறதுக்கு. ஒரு 2 பேர் அந்த மண்ணை அவ்வளவா விரும்ப மாட்டான். ஒரு நாள் கடற்கரை ஓரமா போயிட்டே இருந்தாங்க. இதுக்கு 2 பேர் இருக்கிற அவன் வந்துட்டான். உடனே, மண்ணா உங்கள் பெருமையை என்னவென்று சொல்லுவது, நீங்கள் இப்பொழுது ஒரு ஆணை இடுங்கள், இந்த கடல் அலை நிற்கும். நீங்கள் இப்பொழுது ஒரு ஆணை இடுங்கள், இந்த கடல் உள்வாங்கி பின்னே போகும். நீங்கள் ஒரு ஆணை நிறுத்து அப்படின்னு அரசன் கொஞ்சம் நிறுத்து. இப்ப நான் ஆணையிட்டா இந்த அலையெல்லாம் நின்றுடுமா? நீங்க ஆணையிட்டால் அரசே இந்த அலை நிற்கும் அரசன். முன்னாலே சொல்றேன், ஏ அலையே, அரசனாக இருக்கிற நான் உத்தரவிடுகிறேன், நீ இப்பொழுது அப்படியே நின்று விட வேண்டும், இங்கே வரக்கூடாது அப்படின்னாரு. சொல்லி முடிக்கல, ஒரு பெரிய அலை வந்து அரசன் அவன் கூட இருக்கிறவன் அத்தனை பேரையும் வாரி அடிச்சுட்டு உள்ள போச்சு. எல்லாம் சொத சொத நனைஞ்சு ஏஞ்சி நின்னானுங்க. அவனை பார்த்தான், இன்னும் ஆனை ஈன என்னையாது அப்படின்னு. அரசே, கடல் இப்ப நல்ல மூட்ல இல்ல, அது நல்ல மூட்ல இருக்கும்போது சொன்னா கேட்கும் அப்படின்னு அவன். இதுவா ஆணை? அட பைத்தியக்கார, பரமசிவன் என்று சொல்லக்கூடிய பரவெளி பொருள் இருக்க, அதனுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியவை அத்தனையும் இந்த பஞ்சபூதம். அவன் ஒருத்தன் தான் இது எல்லாத்துக்கும் அரசன். அவனுடைய நிலைமையில நாம நினைத்து பார்க்கிற பொழுது நாம ஒரு கொசு மாதிரிடா, கொசு கூட இல்லடா, என்னன்னு சொல்றது. அவன் பெருமையை நாம நினைந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவருடைய பெருமை எனக்கு இருப்பதாக நாம் கற்பனை செய்து கொண்டால் நம்மளை போல பைத்தியக்காரன் இருப்பானா? 5 பூதங்களுக்கும் சிவன் தலைவனாக இருக்கிற பொழுது நான் 5 பூதத்துக்கும் தலைவன் நீ சொன்ன, அதை நான் நம்பினா, சொல்ற ஒன்ன காட்டணும், நம்பின நான் தாண்டா அடிமுட்டாள். சொல்றவன் முட்டாள் இல்ல, அதை கேட்டுட்டு உண்மை நம்புறான் பாருங்க, அதுதான் முட்டாள். நானு இந்த வண்டியில போகும்போது என்ன பண்ணுவேன், இந்த ஸ்கூட்டர்ல போகும்போது இந்த சின்ன சின்ன பையனா இருப்பான், ஒரு 3 வயசு 3.5 வயசா இருப்பான். அப்ப அவன் என்ன பண்ணுவேன், பின்னால உட்காருதுன்னா முன்னால நிக்கணும், முன்னால வரணுமா, சரி முன்னால நிக்க வச்சிருவேன். ஸ்கூட்டர் முன்னாடி நின்றுக்குவான், அப்படி கையை பிடிச்சிக்குவான். நான் வண்டியை வேகமா ஓட்டு போவேன். நான் சொல்றது அவன் சிறு பிள்ளையா இருக்க பொழுது போயிட்டு இருக்கும் பொழுதே அவன் என்ன பண்ணுவான், ஏதாவது வம்பு பண்ணுவான். வம்பு பண்ணும்போது, வண்டி நீ ஓட்டுறன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்கடா, பார்த்து ஓட்டு பாரு, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நான் ஓட்டுறேன்னா நீ முன்னால் நிக்கிறியா, நீ தான் வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அதை அப்படியே நம்பிடுவான் அவன். அதை அப்படியே நம்பிடுவான். நம்பிட்டு சொல்லுவான், அப்பா ஆமாப்பா நீ சொல்றது கரெக்டுப்பா, ஒருத்தர் என்னை பார்த்து ஓரமா போன்னு சொன்னாருப்பா அப்படிமா. ஏங்கிட்டிய அப்படியா, நீ ஓரமா போனியா? அப்ப இல்லப்பா, அப்பதான் நீ திருப்ப நான் திருப்பணம் பாரு எப்ப ஒரு இடத்துல, அது நான் தான் அப்படின்னா. குழந்தை எப்படி நான் சொன்னதை நம்பிக்கிட்டு அதுக்குரிய பெருமை எல்லாம் அது அடைவது போல எண்ணுகிறதோ, அது போல என்ன ஒருவர் புகழ்ந்தாருன்னு சொன்னா, ஆகா அவர் என்னை புகழ்கிறாரு, உண்மையிலேயே அந்த புகழுக்கு உரியவன் போல என்று நான் நினைந்து கொண்டால், இந்த குழந்தைக்கு இருக்கிற பக்குவம் தான் எனக்கு இருக்குன்னு நான் நினைத்துக் கொள்வேன். புகழுக்கு உரியவனா நான் என்னடா நாம் எப்படா ஓட்ட முடியும், அப்பா ஓட்டுறாரு நம்ம ஓட்டுக்கிறோம்னு நினைக்க தோணல, ஒரு பெருமை வருதுன்னு வாங்கி போட்டுக்குது அந்த குழந்தை. அது மாதிரி நான் எங்கடா இதெல்லாம் செய்ய முடியும், ஈஸ்வரன் என்ன ஆட்கொள்ளுகிறான், அவன் செஞ்சால் அல்லவா நான் செய்ய முடியும். இவங்க ஏதோ போடுறாங்கன்னா அதை உடனே நான் உண்மைன்னு எடுத்துக்க முடியும். எல்லா போடும் அவனுக்குன்னு நினைச்சாதான் நான் உண்மையான அறிவுடையவன் அர்த்தம் இல்லீங்களா? இந்த உடம்பை கொடுத்தது ஈஸ்வரன், கருணையின் வடிவம் அவன். இந்த பாத்திரத்தை கொடுத்தது அவன் தான். ஏன் அப்படின்னா இந்த ஆன்மா அனுபவம் பெறணுமே அப்படிங்கிற.
அப்படிப்பட்ட நாம் இந்த உடம்பை சதம் என்று எண்ணிக்கொண்டு இந்த உடம்பை போற்றுவதிலும் இந்த உடம்பினுடைய இன்பத்தை ஈடு செய்வதிலும் இது எதெல்லாம் இன்பம்னு கருதுகிறதோ அதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து அதை திருப்திப்படுத்துவதிலேயே நம்ம காலம் ஓடிக்கொண்டு இருக்கிறதே தவிர அறிவு பசியோட ஆன்மா காத்திருக்கிற பொழுது அதை முழுவதுமாக பட்டினி போட்டு விடுகிறோம். அது அப்படியே பட்டினியா கிடக்குது ஆன்மா அறிவு. அதை பட்டினி போட்டுட்டு இந்த உடம்பினுடைய பசியை தீர்ப்பதற்கு கண்ணு, காது, செவி, இந்த நாக்கு இவற்றினுடைய அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதிலேயே காலம் போயிடுது. காலம் போய் கடைசியில் ஒரு நாள் இது கிளம்பும் போது யாராவது துணைக்கு வருவாங்களா? எத்தனையோ பேர் இந்த ஊர் முழுக்கவே நமக்கு ஆதரவா இருக்கும். ஆனா துணைக்கு வருமா? ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு வேறெல்லாம் நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு சென்று சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. எவ்வளவு பிராக்டிகலா சொல்றாரு பாருங்க. நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு ஓன்னு கத்துவாங்களாம், ஒலிக்க அழுவாங்களாம். எவ்வளவு அழுதா என்ன, நீ கேட்கவா போறேங்கிறாரு. சத்தம் பெருசு பெருசா போட்டு அழுவான். எவ்வளவோ சத்தம் போடுவான். பெரியவா போது இல்ல, இந்த சத்தம் உனக்கு கேட்காதுன்னு தெரிஞ்சுதான் உனக்கு என்னென்னவோ செஞ்சதாலாம் சொல்லுவான். நீ உயிரோடு இருக்கும் பொழுது அப்பப்ப வருவியே, நான் உனக்கு பாதாம் பாலா செஞ்சு கொடுப்பேனே, பாதாம் அல்வாவா தருவனே. இவன் ஒரு தடவை கூட பச்சை தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டான். அவன் எழுந்திருச்சு சொல்ல போறான்னா நீ எங்கடா கொடுத்த எனக்குன்னுட்டு சொல்ல மாட்டான். மனைவி சொல்லுவா, என்னங்க இப்படி போயிட்டீங்களே, நீங்க இப்படி போயிட்டீங்களே, என் கண்ணு முன்னால நீங்க சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு 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 உங்களுக்கு நான் என் கையால எத்தனை நாள் எவ்வளவு சாப்பாடு போட்டிருப்பேன். நீங்க எப்படி எப்படியெல்லாம் சாப்பிட்டு நீங்க வரணும்னு நான் நினைச்சு எவ்வளவெல்லாம் சாப்பாடு ருசி ருசியா பண்ணி போட்டிருப்பேன். இனிமே நான் யாருக்குங்க பண்ணி போட, இனிமே யாருங்க என்கிட்ட சாப்பாடு போடுன்னு கேட்பாங்க அப்படின்னு எல்லாம் இந்த சொல்லி அந்த பெண்கள் அழுகிற பொழுது ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஐயோ பாவம், என்ன பண்றது, வருத்தக்கூடிய செய்தி தான். சரி ஒண்ணு பண்ணலாம், ஏமா இவ்வளவு பேசுறீங்களே, இவ்வளவு வருத்தப்படுறீங்க, அவர் இல்லாம நீங்க இருக்க முடியாது போல இருக்கு, எதுக்கும் அவரோடய நீங்களும் சேர்ந்து போறீங்களா, இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டா யாரும் ஒத்துக்குவோம். போலான்னு தாங்க நினைக்கிறேன். ஆனா வேலை இங்க நிறைய இருக்கு, எனக்கு ஒண்ணு செய்யுங்க, நீங்க வேணா போயிட்டு வாங்க. ஊரெல்லாம் கூடினாலும் கூட வருவாரா, ஒலிக்க அழுவார், அவ்வளவுதான். சீக்கிரம் சூரியன் காட்டிட கொண்டு போய் வச்சு எரிக்கிறதுக்கான நேரம் பார்த்து ராமசாமி இறந்துட்டாரு, கந்தசாமி இறந்துட்டாரு நான் சொல்லுவாங்க. கந்தசாமி இருக்காரு, எப்பப்பா கந்தசாமி எடுத்துட்டு போவீங்க அப்படின்னு நான் கேட்பாங்க. கந்தசாமி எப்போ எடுத்துட்டு போவீங்க சுடுகாட்டுக்கு நான் கேட்பாங்க. கந்தசாமி நான் பேர் அதுக்கு முன்னாடிதான் கந்தசாமின்னு பேரு, அதுக்கப்புறம் என்ன பேரு? அது பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டுனாரு. அது வரைக்கும் அவருக்கு ஏகப்பட்ட பேர் இருந்திருக்கும், பட்ட பேர்லாம் கொடுத்திருப்பான், என்னென்னவோ பட்ட பேர். எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டு எப்ப எடுப்பீங்க, எப்ப எடுப்பீங்கன்னு கேட்பான். எப்ப எடுப்பீங்க? ஹைஜீனிக் பாயிண்ட் சீக்கிரம் எடுத்துட்டா கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஆஸ்பத்திரியிலே இருந்துருச்சு, சீக்கிரம் எடுத்துட்டா பரவாயில்ல இல்லையா, வச்சுக்கலான்னு சொல்லுவானா, ஒரு வினாடி சொல்லுவானா வச்சுக்கலான்னு, பரவாயில்லன்னு யார் சொல்லுவா சொல்லுங்க. அப்ப இந்த உடம்பு அழிந்து விடும் நீங்கி விடும்ங்கிற நிலையாமையை ஏன் நினைவுபடுத்துகிறாருன்னா, அது இருக்கிற பொழுதே எதை சாதித்துக் கொள்ள வேண்டுமோ அதை சாதித்துக் கொள்ள வேண்டுங்கிறதுக்கு தான். இது நீண்ட நாள் இருக்காது, இது எப்ப வேணா போயிடும் என்கிற அந்த உண்மையை உணர்ந்தால்தான் அது இருக்கிற பொழுதே எதை ஆற்றிக்கொள்ள வேண்டும், எதை சாதித்துக் கொள்ள வேண்டுமோ அதை சாதித்துக் கொள்வோம். நாம் இது நீண்ட நாட்கள் இருக்கும், இது போகாம நம்மகிடையே இருக்கும், இது எப்பொழுதும் இருக்கும்னா பரவாயில்ல.
இல்லைங்களா? டிவிடி பிளேயர் ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போறார், நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார் டிவிடி பிளேயரை. அப்ப என்ன பண்ணுவார் இவரு? எப்போ போகுமோ நம்மளை விட்டு இது தெரியாது, இருக்கிற படத்தை எல்லாம் கொண்டா போடு பார்ப்போம். விடிய விடிய படம் என்ன நம்மளது இல்லைங்க, எப்போ வாங்கிட்டு போவாரோ தெரியல. இருக்கிற வரைக்கும் போட்டு அதை அடிச்சுட்டோம் அப்படின்னு பாக்குறேன். அது மாதிரியா இந்த உடம்பு வந்துருச்சு, இருக்கிற வரைக்கும் பாத்துக்கலாம் நான் பாக்குறது இல்ல. இந்த உடம்பினாலே பெற வேண்டிய உண்மை ஏதோ ஒன்று இருக்கிறது. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரெல்லாம் நீக்கி பிணம் என்று பேரிட்டு. இது பேரெல்லாம் எடுத்துட்டு இதுக்கு வேற பேர் வச்சிருவாங்க, பிணம்னு பேர் வைப்பாங்க ஐயா. அப்ப உன்னை அவரு இவருனா சொல்லுவாங்க. திருவாளர் பிணத்தை எடுத்து சென்று திருவாளர் பிணத்தை வலிக்காமல் குளிப்பாட்டி திருவாளர் பிணத்தை அப்படின்னா சொல்லுவாங்க. அவ்வளவுதான், அது அதுதான் அது இல்லையா? பிணம் பிணம் என்று பெயரிட்டு ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரெல்லாம் நீக்கி பிணம் என்று பெயரிட்டு. அதை விட சொன்னாரு, இந்த உடம்பு இருக்கிற பொழுது அதை வந்து அது அது இந்த சுடுகாட்டில் கொண்டு வைக்கிற பொழுது அந்த காட்டுக்கு பேரே முதுகாடுன்னு பேரு. என்ன பேரா? முதுகாடு. அது ஏன் முதுகாடு அப்படின்னா, வந்து படுக்கிற உடம்பினுடைய முதுகுகளை எல்லாம் அது பார்க்குமே தவிர அதனுடைய முதுகை யாரும் பார்த்தது இல்லையா. அதனால அதுக்கு முதுகாடுன்னே பேர். முதுகாடுன்னா என்ன அர்த்தம்? வந்து தன் மீது கிடத்தப்படுகின்ற உடல்களினுடைய முதுகைத்தான் பார்க்குமே தவிர தன்னுடைய முதுகை அது யாருக்கும் காட்டாதான் அந்த காடு. அந்த காடு என்ன காடுன்னா சூரையங்காட்டிடைனர். இந்த முள்ளு புதருங்க, முள்ளு புதரு எதுல கொண்டு கிடத்துவான், விறகையெல்லாம் அடுக்குவான் மேல. லேசா ஒரு ஒரு சின்ன ஒரு குச்சி குத்துனாலே, காலை குத்துனாலே நமக்கு எப்படி வலிக்குது, ஐயா வலிக்குதியா அப்படின்னு நம்ம கத்துறோம் இல்ல. இந்த விறகையே அடுக்கிறான் மேல. அதனால சீக்கிரமா பத்திரத்துக்கு என்னென்னத்தையோ வேற ஊத்துறான். இவ்வளவு செய்யறானே. இப்ப எல்லாம் எலக்ட்ரிக் வந்துருச்சு, ஹை ஷாக்கு இல்லீங்களா? இவ்வளவு துன்பப்படுத்துகிறானே இந்த உடம்ப. சூரையம் காட்டிடை கொண்டு போய் எரித்து, காட்டுல கொண்டு போய் வச்சு எரிச்சிடறான். எரித்த பிறகாவது நினைந்து பார்க்கிறான், நீரினில் மூழ்கி. எல்லாம் போய் தீட்டு போறதுக்காக நீர்ல மூழ்கிறான். எதுக்குடா நீர்ல மூழ்கிறான்னா, இந்த நீர்ல மூழ்கும் பொழுது தீட்டு மட்டும் இல்ல, இந்த பயலப்பட்டிய சிந்தனையும் போய் சேரட்டும்னு அந்த நினைப்ப அங்கேயே விட்டுடுறான். நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. நினைப்பே போயிடும், மறந்து போயிடும். அப்ப நீ யாருக்காக உன்னுடைய ஆயுட்காலத்துல 70 வயது வரைக்கும் வாழ்ந்த ஒருவன் 15-20 வயசுக்கு மேல 25 வயசுக்கு மேல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, 25ல இருந்து 70 வரைக்கும் 55 வருடங்கள் யாருக்காக பாடுபட்டானோ, யாருக்காக உழைத்தானோ, யாருக்காக பொருள் சேர்த்தானோ, இல்ல யார் பேரை சொல்லிக்கிட்டு இத்தனை பாவங்களையும் செய்தானோ அவர்கள் அவனை மிக விரைவிலே மறந்து போவார்கள். இப்படி மறந்து போகிறவர்களுக்காகத்தானா நீ வாழ்நாளை முழுவதும் வீணாக்கினாய். அப்ப மறந்து போகிறவர்கள் எல்லாம் உன்னை பாவம் செய்ய சொல்லவில்லை. நீ பாவத்தை செய்துவிட்டு அவர்கள் தலையில போடக்கூடாது. என் சம்சாரத்துக்காக நான் இந்த பாவத்தை பண்ணேன், என் பிள்ளைக்காக இதை பண்ணேன் என்று சொல்லுவது ஒப்ப முடிந்தது அல்ல. உடம்பை கொண்டு நீ செய்ய வேண்டியது எது என்று சொன்னால், இறைவன் தந்த ஆணையின்படி. எங்க தந்திருக்கிறான் ஆணை? ஆகமங்களும் அறிஞர்களுடைய சொற்களும் தான். அதுதான் ஆணை. இறைவன் வந்து நேரம் வந்து உன்கிட்ட சொல்லுவானா, கமாண்ட் எழுதிக்கோ, டேக் டவுன், ஐ எம் ஜஸ்ட் டிக்டேட்டிங்னு உன்கிட்ட கொடுத்துட்டு இருப்பானா ரூல்ஸ்? இல்ல, ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகமங்கள் எதை சொல்லுகிறது? நாம் எதை பின்பற்ற வேண்டும், எதை வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது. அப்ப அது ரொம்ப அற்புதமா சொன்னாருங்க. அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை. எப்படின்னாரு? பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை. பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அதுபோல அருளிலார்க்கு அவ்வுலகம். இவ இதுக்கு நான் முதல்ல பொருள் சொல்லியிருக்கேனா என்னன்னு தெரியல, உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். பொருள் இல்லாருக்குன்னு சொன்னா ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
பொருள் என்று சொன்னால் இதுதானே. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. திருவள்ளுவரே சொல்லிட்டார், பொருள் இல்லைன்னா இந்த உலகமே இல்லைன்னு விட்டார். அதனால பணம் இல்லாதவருக்கு உலகம் இல்லை என்பது பொருளா? அப்படின்னா பணம் இல்லாத ஞானிகள் இங்க வாழ்ந்தது இல்லையா? திருவள்ளுவருக்கு என்ன அக்கௌண்ட் இருந்தது? திருஞான சம்பந்தர் என்ன பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு போனாரு? அப்பர் சுவாமிக்கு என்ன அக்கௌண்ட் இருந்தது? இவங்கெல்லாம் பொருளுடையவர்களாக இருந்தார்களா? சரி, இதையும் தாண்டி சொல்லுகிறேன், இந்த விலங்குகளுக்கு என்ன பொருள் இருக்கு? அப்ப அந்த விலங்குகளுக்கு இந்த உலகம் கிடையாதா? பறவைகளுக்கு இந்த உலகம் கிடையாதா? பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப பறவைகள் விலங்குகள் எல்லாத்துக்கும் இந்த உலகம் கிடையாதா? மனுஷனுக்கு மட்டும்தானே? அது மனிதனுக்கு பொருள் இல்லைன்னா இந்த உலகம் கிடையாதா? எத்தனை ஞானிகள் பொருளை துச்சமாக மதித்து இந்த உலகத்தில் வாழவில்லையா? நான் கேட்கறது சரியான ஆர்கியூமெண்டா இருந்தா நீங்க ஒத்துங்க, இல்லைன்னா நீங்க கேட்டீங்கன்னா பதில் சொல்றேன். இப்ப நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. பொருள் என்பது படத்தை தான் குறிக்கும் என்று சொன்னால், இப்ப நான் எழுப்புகிற இந்த ஐயத்துக்கு உங்களே யாராவது ஏதாவது பதில் சொல்ல முடியும்னா நீங்க சொல்லுங்க. பொருள்னா துட்டுன்னு நம்ம நினைச்சோம்னா பறவைகள் விலங்குகள் இந்த உலகத்தில் வாழ்கின்றனவா இல்லையா? பொருளிலாருக்கு உலகம் இல்லைன்னா இந்த விலங்குகளுக்கும் பறவைக்கு இந்த உலகம் இல்லைங்கிறாரா? ஞானிகளுக்கு இந்த உலகம் இல்லையா? அப்ப என்னங்க பொருள்? நான் சொல்றது உங்களுக்கு இல்லைங்களா? அப்ப திருவள்ளுவர் அந்த கருத்துல சொல்லல. அதையே நம்ம அந்த கருத்தை சொல்லிட்டு இருப்போம். அப்ப அவர் சொல்ற கருத்து வேற. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இருக்குங்க. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல வாழ்க்கையை நடத்துறதுக்கு, இந்த உலகத்துல இந்த வாழ்வை நடத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படையா ஒண்ணு தேவை. உயிர் தான் நடத்துது வாழ்க்கைய. அந்த உயிருக்கு எது தேவைன்னு தான் கேட்கிறேன். அன்பு, அப்புறம் அறிவு. அன்பு, அறிவு. பாருங்க பதில் எவ்வளவு அழகா வருது பாருங்க. சாப்பாடா? அது 8:30 மணிக்கு மேல அவங்கவுங்க வீட்டுல நாங்க கொஞ்சமா பிரசாதம் தருவோம். அதனாலதான் அது பிரசாதம்னு பேரு. ஏன்னா சாதம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் பிரசாதம் தான் இல்லையா? நாங்க சாதம் போடுவோம்னு சொல்றது இல்லை, பிரசாதம் கொடுப்போம்னு சொல்லுவோம். ரைட்டு, இல்ல சொன்னது கரெக்டு தான். சாப்பாடுனாரு உணவு அப்படிங்கிறார். அறிவு, அன்பு, உணவு, ஆற்றல், பவர், இறைவனுடைய அருள். இறைவனுடைய அருள், சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ் அப்படிங்கிற பல பதில்கள் வந்தன. இப்ப பார்த்தா எல்லாமே தேவையா இருக்குது. ஆனா அடிப்படையா இன்னொன்னு சொல்றேன், நீங்க கேளுங்க. இந்த உலகத்துல நாம வாழ்றதுக்கு ரொம்ப அடிப்படையா ஒண்ணு தேவை. என்னன்னா உடம்பு. அது விலங்கா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், பாம்பா இருக்கட்டும், தேளா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அது இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால், இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தோடு அதை கம்யூனிகேட், தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த உடம்பு தேவை. இந்த உடம்பு இல்லாமல் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களோட இப்ப நான் இந்த ஐயாவோட தொடர்பு கொள்ளணும். எப்படி தொடர்பு கொள்றது? பேச்சு இல்லைங்களா? மொழி. உலகத்துல ஒரு காட்சியை பார்க்கிற கண்ணு. இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் சொன்னா காது. இந்த உலகத்தோடு கொள்ளுகின்ற இந்த தொடர்பு டெம்பரரியா அறுபடுறது தானே. நம்ம ராத்திரி தூங்குறது, தூங்க ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகுது? டெம்பரரியா தொடர்பு அறுபட்டு போயிடுச்சு. எந்த அனுபவம் இல்ல. கண் இருந்தும் காது இருந்தும் எல்லாம் இருந்தும் என்ன அப்படின்னு கேட்டா, உடம்ப கொஞ்ச நாளைக்கு ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்புறம் காலையில ஓபன் ஆயிடுது. அப்ப இந்த உடம்பு தொடர்பு இல்லைன்னாலே ஒரு அனுபவம் இல்லை. அப்ப உடம்பை நீங்குகிறவர்களுக்கு இந்த உடம்புல எந்த தொடர்பும் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த தொடர்பும் அவர்களால் கொள்ள முடியாது, யாரோடையும் தொடர்பு கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் உடம்பை நீங்கியவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறவர்களை எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ள முடியாது.
இவர்கிட்ட நான் தொடர்பு கொள்ளணும்னா நான் இந்த உடம்போட நான் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உடம்பில் இருக்கிற கருவிகரணங்கள் போல என்கிட்ட கருவிகரணம் இருந்தா தான் தொடர்பு கொள்ள முடியும். இல்லன்னா நான் இந்த உடம்பை விட்டுட்டு பேசினா இவருக்கு கேட்காது. முதல்ல பேசுறதுக்கு எனக்கு நாக்கே இருக்காது. எப்படி பேசுறது? அப்ப ரொம்ப முக்கியமா ஒண்ணு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்வு என்கிற ஒன்று எப்படி சாத்தியமாகிறது என்று சொன்னால், பஞ்சபூதங்களினுடைய இந்த உலகத்தில பஞ்சபூத கலவையினாலே ஆன ஒரு உடம்பு கிடைத்தால்தான், அந்த உடம்புக்குள்ளே இந்த உயிர் பொருந்த பெற்றால்தான் பஞ்சபூதங்களினால் ஆன இந்த உலகோடு தொடர்பு கொள்ள முடிகிறது. புரியுதா? அப்ப இந்த உலகம் முழுவதும் பஞ்சபூத தொடர்புடையதினாலே பஞ்சபூத தொடர்புடைய ஒரு உடம்பு பெற்றால்தான் இந்த உலகத்திலே வாழ்வு என்பது. எனவே அப்படி பஞ்சபூத தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ்வு இல்லை. பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு என்று சொன்னால், பொருள் என்பது இந்த இடத்திலே உடம்பை குறிக்கும். உடம்பு இல்லாதவர்களுக்கு இந்த உலகத்துல வேலை இல்லைன்னு. உடம்பு இல்லாதவர்களுக்கு இந்த உலகத்துல வேலை இல்லைங்கிறது எப்படி முக்கியம்? ஞானியா இருந்தாலும் கூட அந்த உடம்போட இருந்தாத்தான், காக்காவா இருந்தாலும் கூட அது கான்னு கத்துனாத்தான் ஏதாவது சமாச்சாரத்தை நம்ம வைக்கிறோம். எங்க வீட்டுல ஒரு கதவை திறந்தா போதும், ஒரு காக்கா வந்து மேல உட்காந்துட்டு கான்னு கத்தும், கூப்பிடும் ஏதாவது வையி அப்படின்னு. அதுக்கு பிடிச்ச ஐட்டம் வச்சாதான் சாப்பிடும். காக்காவே நம்மளோட தொடர்பு கொள்றதுக்கு அந்த உடம்பு தேவைப்படுது இல்லைங்களா? ரொம்ப ஒரு உலகத்திலே பறவையாகட்டும், விலங்காகட்டும், தேளாகட்டும், எதுவானாலும் சரி, அவைகளெல்லாம் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ள இந்த உலக வாழ்வு என்பது இந்த உடம்பு இருந்தா தான் முடியும். அது போல அந்த உலகுன்னு ஒண்ணு இருக்கியா, அந்த உலகில தொடர்பு கொள்வதற்கு அருள் உடம்புன்னு ஒண்ணு வேணும். நீ அருள் உடம்போட இருந்தேன்னா இந்த உடம்பை நீங்கிய பிறகு அந்த உடம்பை பெற்று உணர்வோடு இருக்கலாம். அந்த உடம்பையும் பெறலன்னா நீ அங்கேயும் போய் என்ன ஆகும்னா, எப்படி இந்த உடம்பு இல்லாமல் இந்த உலக வாழ்வு இல்லாமல் போயிற்றோ, அந்த உடம்பு இல்லாததுனாலே அந்த வாழ்வும் இல்லாமல் போய்விடும். அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை. இப்ப பொருளிலாருக்கு எப்படி இந்த உடம்பு இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் இல்லாதது போல அருள் இல்லை என்று சொன்னால், உடம்பு நீங்கிய பிறகு ஒரு வாழ்வு வருகிறது என்று சொல்லுகிறார்களே, அந்த வாழ்வுக்குரிய உடம்பு கிடைக்காது. அப்ப இந்த உடம்பினுடைய பயன் என்னன்னா, அந்த உடம்பை பெற்றுகிறது. அந்த உடம்பை பெறுவதற்கான நிலை, அந்த உடம்பு எதுனா அருள் உடம்பு, அந்த அருளினுடைய நிலை. திருஞான சம்பந்தர் சொல்லுகிறாரே, துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய் நின் திருந்தடி மறக்குமாறிலாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய் நின் திருந்தடி மறக்குமாறிலாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். என்ன கொண்டு இந்த பூமியில பிறக்க வச்ச, ஆனா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நின் திருந்தடி மறக்குமாறிலாத என்னைனார். உன்னுடைய திருந்தடி, உன்னுடைய திருவடி, அதான் அருள்னு அர்த்தம். உன்னுடைய அருளை மறவாதவனாக அருளுடம்போடு இருந்த என்னை எதற்காக இந்த பிணிப்பட்டு இறக்கும் இந்த உடம்பிலே கொண்டு வந்தாய் அப்படின்னு கேட்கிறார். துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய், திருத்துருத்தி, துருத்தி துருத்தி திருத்துருத்தின்னு ஒரு ஊர், அது குற்றாலம்னு பேரு. இந்த குற்றாலம் இல்ல, தென்காசி அந்த திருநெல்வேலி அந்த குற்றாலம் இல்ல, இது வேற குற்றாலம். இங்க துருத்தினாலே ஆற்றிடை குறைன்னு பேரு. அப்ப காவிரி ஆறு ரெண்டு பக்கமும் வந்து பிரிஞ்சு நடுவில் ஒரு தீவு மாதிரி ஆற்றிடை குறைன்னா, ஆறு பாய்ந்து செல்லுகிற பொழுது சற்ற இடத்துல ரெண்டா பிரிஞ்சு இன்னொரு இடத்துல போய் ஒன்னா சேரும். அப்படி பிரிந்து ஒன்றாக சேர்கிற இடத்துல இருக்கிற இடத்துக்கு பேர் ஆற்றிடை குறைன்னு பேரு. அந்த இடத்துல இருந்திருக்குது இப்ப, ஆனா அது ஆற்றிடை குறையா இல்ல, ரெண்டும் அப்படியே சேராமே பிரிஞ்சே போயிடுது. அப்படியே அந்த திருத்தலம் தான் இந்த திருத்துருத்தி என்று சொல்லக்கூடிய திருக்குற்றால். அந்த ஊர்ல பதிகத்துல சொல்லுகிற துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய், அந்த துருத்தின்னு ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த துருத்தியில இருக்க இதுவும் துருத்தி தான். இதுக்கு பேர் என்ன? துருத்தி. துருத்தி துருத்தினா எப்ப பார்த்தாலும் காத்தடிக்கிறது பாருங்க, அதுக்கு பேரு துருத்தின்னு பேரு. புசு புசுன்னு காத்தடிச்சு நெருப்பை கிளப்போம்.
இந்த ஈயம் பூசுவாங்க பித்தளை பாத்திரத்துக்கெல்லாம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த துருத்தி தான் போடுவான் ஒருத்தன். இந்த துருத்தி போட்டா குப்பு குப்புன்னு இந்த காத்து போய் அந்த நெருப்பை அப்படியே எழுப்போம். அது போல நமக்கு மூலாக்னி உள்ள இருக்கு. இந்த அக்னி அணைஞ்சு போக கூடாது. இதை எழுப்புறதுக்கு நம்முடைய மூச்சு காத்து உள்ள போய் இது அப்படியே துருத்தி மாதிரி இயங்கி அந்த நெருப்பை குப்பு குப்புன்னு எரிய வைக்குது. அதான் நீ உள்ள போடுறதெல்லாம் பஸ்பமாகுது. தொட்டு பாக்குறான்ல, சூடு இருக்கா பாரு, அடுப்பு அவிஞ்சிச்சா பாருங்கிறான். வேற ஒண்ணும் இல்ல, அடுப்பு எரியுதா அவிஞ்சிச்சா பாரு, அடுப்பு அவிஞ்சிச்சா சரி கொண்டு போய் அடுப்பு மேல வச்சிரு அடுப்ப அப்படிங்கிறான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? அதை சொல்லுகிறார் இங்கே. இந்த உடம்பு இது நமக்கு கிடைத்திருக்கிற மிக அரிய பொக்கிஷம். யாருக்கும் கிடைக்காத ஒரு நிலை இந்த 6 அறிவும் உடைய இந்த உடம்பை கொடுத்திருக்கிறது. வேற விலங்குகளுக்கு இல்ல. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் வரட்டும், அறிவு கொஞ்சம் கொஞ்சமா விளங்கட்டும்னு அதுல போட்டு அப்படியே புல்லாய் பூடாய் நல்ல மணிவாசக பெருமான் அது போய் அப்படியே மேல கொண்டு வந்து நம்மளை இந்த பிறப்புல கொண்டு வந்து அப்படி விட்டுருக்கிறார். இது அப்படியே இதுல கொஞ்சம் அறிவு விளக்கம் பெறட்டும் அப்படின்னு. அந்த மாதிரியாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த உடம்பை நாம வீணாக்கிற கூடாது இல்லையா? அது சொல்லுகிறார். அதனால எல்லாரையும் துணை நினைக்காத. அவங்க எல்லாம் வந்து வேண்டாம் உனக்கு கடைசியில ஒரு ஒப்பாரி வச்சு அழுது விட்டு உன்னை கொண்டு போய் காட்டுல வச்சு எரிச்சு விட்டு அப்புறம் ஆத்துல மூழ்கி எரிச்சு போயிடுவாங்களே தவிர மற்றபடி உங்க கூட வர முடியாது, வரமாட்டாங்க. அதனால நாம செல்லுகிற பொழுது நமக்கு துணையாக யார் வருவார்கள் என்று எண்ணி பார்த்து அந்த துணையை பற்றுவதிலும் அந்த துணையினுடைய திருவருளை பெறுவதிலுமே அல்லவா உன்னுடைய உடம்பை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உடம்பு இருக்கிற பொழுதே உடம்பினால் பெற்ற பயனை நீ பெற்றுவிட வேண்டும். ரொம்ப அழகா சொல்லுகிறார். இன்னொரு பாட்டுல கூட சொல்லுகிறார், அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உலை பெய்து கூழட்டு செய்தனர். அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி பெய்து உலையிட்டு கூழட்டு செய்தனர். அத்திப்பழத்தையும் அரைக்கீரை வித்தையும் உன்னை கத்தி எடுத்தவர் இறந்து போனாரே. ரொம்ப அற்புதமா ஒரு பாட்டி சொல்லுகிறார். அத்திப்பழம் இல்ல, அத்திப்பழம் ரொம்ப வறிய குடும்பம், அரிசி வாங்கி சமைக்க முடியாத குடும்பம், வறிய குடும்பம். அத்திப்பழத்தை எடுத்து கொஞ்சம் அரைக்கீரை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நல்லா வேக வச்சு நெருப்புல வேக வச்சு அதை வச்சு கூழட்டி செய்தனர். கூழட்டுதல்னா உணவு, அதுக்கு தின்பண்டம், உன்னை கூட திங்கிறதுக்கு கறி. இந்த சோறு வந்து எதுன்னு கேட்டா இந்த அத்திப்பழம். சோறு இல்ல வேற, அத்திப்பழத்தையே வேக வச்சு உலையில் இட்டுனாரு. அத்திப்பழத்தை உலையில் இட்டு அது என்ன அதை அந்த உலையில் இட்டு அந்த பழத்தை பழுத்த பழம் தான் அது, அதை உலையில வச்சு அதை வேக வச்சு இந்த கீரையும் கொஞ்சம் கறி மாதிரி சமைச்சு ரெண்டையும் வச்சு சாப்பாடுக்கு வச்சாங்களாம். இந்த அத்திப்பழத்தையும் இந்த கீரையும் வச்ச உடனே அவன் என்ன பண்ணான்னா இதை சாப்பிட்றதுக்கு கத்தி எடுத்துனார். அத்திப்பழத்தையும் அரைக்கீரையும் உண்பதற்கு கத்தி எடுத்தவர். கத்தி எடுத்துட்டு போய் சாப்பிட்றதுக்கு போனானா, ரொம்ப அவாவோட போனானா. போனவன் செத்து சுடுகாட்டுக்கு போயிட்டாண்டார். என்ன பாட்டுன்னு நமக்கு புரியுற மாதிரி அவர் சொல்லல, புரியாத மாதிரி ரொம்ப நுட்பமா சொல்லுகிறார். அத்திப்பழத்தையும் கீரையும் சமைச்சு வச்சாங்க ஐயா, சாப்பிட்றதுக்கு போனான். சாப்பிட்றதுக்கு போனவன் கத்தி எடுத்துக்கிட்டு போனான். எதுக்குங்க கத்தி எடுத்துக்கிட்டு போனாரு? அதுதான் எனக்கும் தெரியலங்கிறார் திருமூலர். அதுதான் எனக்கும் தெரியல, நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீயே சொல்லிவிட்டேன். என்னவோ தெரியல, கத்தி எடுத்துட்டு போறான். அது என்னன்னா கத்தினால அறுத்து சாப்பிடணும். எங்க அத்திப்பழமே கனிஞ்சு போய் கிடக்கும், அதை எதுக்குங்க அறுக்கிறதுக்கு கத்தினா? என்னையா நீ, அத்திப்பழமே கனிஞ்சு போய் கிடக்கும், அதை வேக வேற வச்சிருக்காங்க ஐயா. ஓஹோ, வெந்த பழமா? ஆமா, இந்த வெந்த பழத்தை அறுக்கிறதுக்காக கத்தி எதுக்கு? அதை கத்தி எடுத்துக்கிட்டு போனான். கத்தி எடுத்துட்டு போய் அந்த கீரையும் அத்திப்பழத்தையும் சாப்பிடலான்னு அவன் கத்தி எடுத்துட்டு போனவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டான். என்னமோ ஒரு செய்தி சொல்ல வர. இப்ப நாம அதை பார்க்கிற பொழுது அத்திப்பழம்னுங்கிற நோக்கிலேயே பார்க்காமல் அத்திப்பழம்னு எதையோ சொல்லுகிறார். என்னன்னா அத்தி அப்படின்னால எலும்புன்னு அர்த்தம். அத்திப்பழம்னா எலும்பை சுத்தி இருக்கிற இந்த சதைப்பிண்டமாகிய இந்த உடம்பு அத்திப்பழம்.
அத்திப்பழமும் அடுத்தது கீரைன்னாரு. அது என்ன கீரைன்னாரு, அது அது வந்து அரைக்கீரையாம், அரைக்கீரை நல்வித்து. அது வேற ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்ல வர்றாருன்னா, மேலே இருக்கிற இந்த உடம்பு இருக்கு பாருங்க, அது எலும்பு போர்த்திய இந்த தசை பிண்டமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு உள்ள இருக்க ஒரு சூட்சம் உடம்பு, அதுதான் கறி, அதான் சைட் டிஷ். உள்ள இருக்குது அது ஒண்ணு, வெளியில இருக்கிறது மெயின் டிஷ். இந்த மெயினா இருக்கிற உடம்பு, உள்ளுக்குள்ள இருக்கிற சைட் டிஷ், இத ரெண்டையும் திருப்திப்படுத்துவதற்காக, இந்த ரெண்டையும் கொண்டு திருப்தி அடைவதற்காக, இந்த ரெண்டையும் கொண்டு எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பதற்காக அவன் என்ன பண்ணானா, கத்தி எடுத்தானா. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எது கத்தின்னா, இப்படி உலக நலன்களை அனுபவிப்பதற்கு இறைவனுடைய திருவருளை வேண்டிக் கொண்டானாம். உங்களுக்கு புரியுதா? எப்படி அத்திப்பழத்துக்கு கத்தி தேவை இல்லையோ, அதை போய் எடுக்கிறதுக்கு கட் பண்றதுக்கு கத்தி எடுக்கிறவன் எவ்வளவு முட்டாளோ, அது போல உலகத்து நன்மைகளை அடைவதற்காக ஈசனுடைய திருவருளை வேண்டுகிறவன் முட்டாள்தான். உலக நலன்களை அடைவதற்கும் உலக போகங்களை பெறுவதற்கும் ஈசனுடைய அருளை, சிவனுடைய அருளை வேண்டுகிறவன் அத்திப்பழத்தை கட் பண்றதுக்கு கத்தி எடுத்துட்டு போனவன் மாதிரி. சரி வேண்டு நானே பழத்தை முன்னாடி சாப்பிட்டானா, இவன் அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போன மாதிரி இவன் வேண்டி ஈசனை வேண்டி அருளை பெற்று அந்த பொருள்களை எல்லாம் வாங்கறதுக்கு முன்னாடியே அவன் இங்கேருந்து இந்த உடம்பை விட்டு கிளம்பிடுவான். அவ்வளவு நிலை இல்லாதது இந்த உடம்பு. அவன் வேண்டுறதெல்லாம் என்னன்னு கேட்டா, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், நான் நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன். ஒருத்தர் என்ன பண்ண, சொந்தமா வீடு ஒண்ணு நினைச்சார். தப்பு இல்லை, எல்லாரும் தான் நினைக்கிறாங்க. சொந்தமா வீடு வேணும்னு நினைக்கிற போது அவர் என்ன நினைச்சாரு, கொஞ்சம் பெரிய வீடா தனக்கு வேணும், நல்ல சௌரியமா இருக்கணும் அந்த வீடுன்னு தன்னுடைய சக்திக்கு மீறி கொஞ்சம் ஆசைப்பட்டார். அது மாதிரி ஒரு வீடு இருக்கணும் நமக்கு. ஆனா அப்பவே சொன்னாங்க வீட்டுல, ஏன்னா இது அவ்வளவு பெருசு நமக்கு எதுக்கு, நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி இருப்போம்ங்க, சின்ன வீடா ஏதாவது ஒரு இடத்த இல்ல இல்ல அடைஞ்சா அந்த மாதிரி வீடு. அதுக்காகவே பாடுபட்டாங்க, அதுக்காகவே பாடுபட்டார். அதாவது தன்னுடைய வாழ்நாளில் எந்த இன்பமும் அனுபவிக்கல, எல்லாம் இதுக்கு தான். பணம் சேர்க்கிறதும், அது பணத்தை சேர்க்கிறதும், அந்த பணத்தை கொண்டு இந்த வீடு பெரிய வீடாது வாங்கி நிலத்தை வாங்கி கட்டுறதும், இதையே சிந்தனை 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 சிந்தனை. ஓவர் டைம், தூங்குறது இல்லை ராத்திரி. எங்க யாராவது ஏதாவது ஒரு கணக்கு சொன்னா அங்க போய் எழுதுறது. அந்த பணத்தை இப்படி சேர்த்துட்டு வந்தார். சேர்த்துட்டு வந்து ஒரு பெரிய நல்ல இடத்தை வாங்கி வீடும் கட்டிட்டார். உண்மையிலேயே அவருடைய சக்திக்கு இவ்வளவு பெரிய வீடு எப்படி கட்டினான்னு ஆச்சரியப்பட்டு போனாங்க. பெரிய வீடு, மாடியெல்லாம் கட்டி, மாடிக்கு படி வீடுக்குள்ளேயே கட்டி, ரொம்ப அற்புதமாக கிரக பிரவேசம் வச்சு, மக்களே எல்லாத்தையும் உறவினர் அத்தனை பேரை வரவழைச்சு, சொந்தக்காரவெல்லாம் வந்தவெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்கிறதுக்கு நாம என்ன சொல்லுவோம், மூக்கு மேல வரல வச்சான் இல்லையா? எல்லாரும் ஆளாளுக்கு அவங்கவுங்க மூக்கு மேல வரல வச்சான். என்ன எப்படி கட்டினாயா, எப்படி ஒரே சந்தோஷம் இவனுக்கு. அத்தனை பேர் என்ன ரொம்ப சாமர்த்தியம் ஐயா உனக்கு, எப்படியா அந்த வீட்டை கட்டின அப்படின்னாங்க. வருகிறவர்களை எல்லாம், பெரிய பெரிய ஆள்களை எல்லாம், விஐபி எல்லாம் வரவேற்று அவன் இன்விடேஷன் கொடுத்து வர சொல்லி இருந்தான். அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப அற்புதம் ஐயா, ரொம்ப பிரமாதம் ஐயா, வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி பெற்ற அப்படின்னாங்க. மனைவி மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். மனைவி, பெரிய மவன், அப்புறம் சின்ன மவன், கடைசியில் ஒரு பொண்ணு, அத்தனை பேரும் ஆஹா அப்பா இவ்வளவு உழைச்சி எவ்வளவு வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு அத்தனை பேர் சந்தோஷப்பட்டாங்க. மத்தியானம் சாப்பாடு தடபடலாம் நடந்தது. மத்தியான சாப்பாடு நேரத்தில் ஒரு பெரிய விஐபி வந்துட்டார். அவரை வரவேற்கிறது மேல பந்தி நடந்துட்டு இருக்கு. அவரை வரவேற்கிறது வேகமா படிக்கட்டில் வந்தார் பாருங்க, ஸ்லிப்பாச்சு காலு. ஸ்லிப்பாயி ஒண்ணும் இல்ல, கடைசி படிக்க வந்து சேர்ந்தார். இதுல வந்து இந்த பக்கம் ஏதோ ஆயிடுச்சு. கொண்டு போய் உடனே அவர் வலிக்குதுன்னார். அப்படியே கொண்டு போய் டாக்டர் கொண்டு சேர்த்தாங்க. ஆத்தோ அவர் பார்த்தார். அப்படியே அங்க எக்ஸ்ரே எடுக்கணும், இங்க எக்ஸ்ரே எடுக்கணும்னார். என்னென்னத்தையும் எடுத்தார். எடுத்து முடிச்சுட்டு சொன்னார், இந்த பக்கம் ஏதோ கழண்டுடுச்சு, அது சேருமான்னு தெரியல, கொஞ்ச நாள் பார்ப்போம். இவருக்கு வயசு 63 64 ஆயிடுச்சு. இவரு தாங்கக்கூடிய அளவுக்கு உடம்புல சத்து இல்லை, நல்ல சத்துள்ள உணவுப் பொருள்லாம் சாப்பிடல. அதனால இந்த எலும்பெல்லாம் ரொம்ப ரிப்பேர் ஆகி போய் கிடக்குது. அதனால பார்க்கலாம் என்னவோ அப்படின்னாங்க. சரின்ட்டு இவர் கைகாலெல்லாம் அசைக்க முடியாதபடிக்கு, எழுந்து நடமாட முடியாதபடிக்கு அவரை பெட்டில் போட்டாங்க. வீடு என்னவோ பெருசா கட்டி இருந்தது. எல்லாரும் நல்ல குழந்தைகள், மனைவி எல்லாம் அனுபவிச்சாங்க. இவர் மட்டும் கட்டிலே இருந்தார். கட்டிலேயே படுத்திருக்கிறாரு, ஹால்லேயே தான் இருந்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, ஹால்லேயே இருக்கிறார் கட்டில். வரவங்கெல்லாம், அந்த பெரிய வீட்டுக்கு வரவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்கிறாங்க. மனைவிக்கு கஷ்டமா இருந்தது, மகன்களுக்கும் கஷ்டமா இருந்தது. ஏன்னா எல்லாமே கட்டிலேயே செய்கிறார் அவரு.
அது கொஞ்சம் சௌரியம் எல்லாம் கொஞ்சம் பின்பக்கமா கொஞ்சம் போடலாமே அப்படின்னு அப்படி கொஞ்சம் பின்பக்கமா எடுத்துட்டு போனாங்க. அவரை பின்பக்கம்னா கடைசி ரூம் பின்னால ஒரு ரூம் இருந்தது, அங்க கொண்டு போனாங்க. அங்க போனாலும் கூட அவர் அங்க கொஞ்சம் இருட்டா இருக்கு அதா இருக்குன்னாரு. வெளிச்சமா ஒரு இடம் தரன்ட்டு வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சோண்டு இடம் காலி இருந்து ஒரு கொட்டகை அடிச்சாங்க, அங்க தள்ளிட்டாங்க. அந்த கொட்டகையில கீத்து கொட்டகை, அதுக்கு கீழே ஒரு கட்டில போட்டு அங்க ஒரு தலைவாணிய போட்டு அங்க படுத்துக்கிட்டு இந்த வீட்டையே பார்த்துட்டு இருந்தார். இவருக்கு கிடைச்ச இடம் என்ன? கீத்து கொட்டகை தான். ஆனா இவரு கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்ச அந்த பெரிய வீட்டுல அவர் இப்ப அவங்க மேலேயும் குறை சொல்ல முடியல. இவர் எல்லாத்தையும் அங்கேயே பண்றார். கஷ்டமா இருக்க, அவர் வீடு அவர் தான் கட்டினாரு, அவரே என்ன வேணா பண்ணட்டும் நினைக்க முடிஞ்சுதா? இல்ல. இப்ப படுத்துக்கிட்டே இருக்கிறவருக்கு இவ்வளவு பெரிய வீடு எதுக்கு? போடு அப்படின்னார். முதல் நாள் காலையில எல்லாம் மனைவி வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. 12 மணிக்கெல்லாம் மவ வந்து கவனிச்சுக்கிச்சு. சாயந்தரம் வந்தா மகனுக்கு வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, மனைவி வந்து காலையில கவனிச்சாங்க. மக வர்றது நின்று போச்சு, மகனுங்க வர்றது நின்று போச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, மனைவி வர்றது நின்று போச்சு. அங்கே இருந்து கத்துவார். சில சமயம் குரல் கேட்கும், சில சமயம் குரல் கேட்டும் கேட்காத மாதிரி இருப்பாங்க. இப்படியே இருந்து போய் சேர்ந்தார். அவர் காட்சியில படுத்து கிடக்கும் போது நடந்தது சொல்றேங்க, கற்பனை இல்ல. அவர் படுத்துக்கிட்டே இந்த வீட்டை பார்த்துருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை, இந்த வீட்டை கட்டுறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் கட்டி இருக்க வேண்டிய வீடு வேற ஒண்ணுன்னு இப்பத்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரியறதுக்குள்ளேயே எனக்கு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இந்த வீடை கட்டுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டவன் ஒரு நாளாவது கோயிலுக்கு போய் சாமியை பார்த்து எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுன்னு கேட்டுட்டு இருந்தேன்னா அவன் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்துருப்பான். இந்த வீட்டை கொடுத்து நிலையாத ஒரு வீட்டுக்காக நான் வாழ்நாள் முழுவதும் வீணாக்கினேனே என்று கண்ணீர் சிந்தினார் கடைசி காலம். இப்ப எல்லாருக்கும் அப்படிதான். அவன் நான் சொல்லவில்ல, நான் என்ன சொல்ல வருகிறேங்கிற கருத்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாம எதையோ ஒரு நோக்கத்தை வைத்துக் கொண்டு இந்த உடம்பு முழுவதும் அந்த நோக்கத்தை அடைவதற்காக பயன்படுத்தி விடுகிறோமே, கடைசியில நாம அடைந்த அந்த நோக்கத்தினாலே நமக்கு இன்பம் கிட்டி விடுகிறதா, நமக்கு பயன்படுகிறதா என்று பார்த்தால் அதைத்தான் சொல்லுகிறார். அத்திப்பழமும் நல்ல அரைக்கீரை வித்தும் கத்தி எடுத்தவர் இறந்து ஒழிந்தாரே. கத்தி எடுத்தவன் செத்து போன மாதிரி அதை அனுபவிக்கிறதுக்கு அவன் இருக்க மாட்டான், ஆனா அவன் ஈட்டிய பொருள் மற்றவர்களுக்கு பயன்படும். அவ்வளவுதான். அதான் சொன்னார் மணிவாசகர், வைத்த நீதி மக்கள் பெண்டி அப்படின்னாரு. ஒருத்தர் எனக்கு கேட்டார், அது என்ன வைத்த நிதினாரு. வைத்த நிதி உதவாது, மக்கள் உதவாது, பெண்டீர் உதவ மாட்டார்கள் கட்சி காலத்துல சொல்லுகிறார். அது என்ன வைத்த நிதினு ஒண்ணு சொல்லுகிறாரு. என்னங்க அது வைத்த நிதினு? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு தேடி கஷ்டப்பட்டு சேர்த்து மற்றவர்கள் உண்பதற்காக வைத்த நிதி, அவ்வளவுதான். அது தனக்கு பயன்படுவதற்காக வைத்த நிதி அல்ல, மற்றவர்களுக்கு பயன்படுவதற்காக வைத்த நிதி. அப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா, பொருள் ஈட்டணும், ஈட்டுகிற பொழுதே அருளை ஈட்டுவதிலையும் நாட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். அதையும் ஈட்டணும், இதையும் ஈட்டணும். அதை ஈட்டுகிற பொழுது அடிக்கடி போய் பேங்க்ல பாஸ்புக்கை வாங்கி பேலன்ஸை செக் பண்ற மாதிரி அடிக்கடி இந்த பேலன்ஸையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். அருள்ல எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், ஏதாவது ஈட்டி இருக்கிறோமா அப்படிங்கிறது. அருள் ஈட்டுறது எப்படி சார் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு வரதும் அடியார்கள் நடுவில் இருக்கிறதும் நம்முடைய நேரத்தை நல்ல அற்புதமான இந்த மாதிரியான இறை நினைவு என்கிற சொற்பொழிவுகள்ல ஈடுபடுத்துவதும் தான் உண்மையான அருள் சேர்த்தல். இத பொருள் சேர்த்தல் இல்ல, அருள் சேர்த்தல். இதை இந்த உடம்பை கொண்டுதான் செய்ய முடியும். எனவே இந்த உடம்பை கொண்டு அதை செய்து விட வேண்டும் என்பதை யாக்கை நிலையாமை என்கிறதுல நான் 3 பாட்டு தான் சொன்னேன். இனிமே அடுத்த தலைப்புக்கு போடுவேன். நான் இத்தனை பாடல்களையும் போன தடவை உங்களுக்கு சொன்னேன். இனிமே ஒவ்வொரு தலைப்பா போவேன். ஒவ்வொரு தலைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான 2 பாடல்கள் 3 பாடல்களை நாம் இங்க சிந்திப்போம். அதுபோல யாக்கை நிலையாமையில நான் இந்த 3 பாடல்களை சிந்தித்தேன். இனி அடுத்த தலைப்பிற்கு வருகின்ற 7ஆம் தேதியா 7ஆம் தேதி நாம் இங்க மீண்டும் சந்திக்கிறோம். 7ஆம் தேதி மாலை நாம் இந்த திருமந்திரத்திலே தொடர்ந்து 6வது பகுதியை நாம் முதல் தந்திரத்தில் சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அற்புதமான ஞான வேள்வியை இங்கே ஏற்பாடு செய்த நம்முடைய சரவணன் அவர்களுக்கும் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும் இன்னும் குறிப்பா அவர்களோடு ஒத்துழைக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும்
கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களாக கொண்ட அத்தனை பேருடைய திருவிடைகளுக்கும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு திருமூலருடைய குருவர்களோ ஆடல் வல்லானுடைய திருவர்களோ உங்களுக்கு நிறைந்து விளங்குவதாகும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நமச்சிவாய மந்திரம் ஒரு 5 முறை சொல்லுவேன். நீங்களாம் அப்படியே அதே இடத்துல இருங்க. நைவேத்தியம் சுவாமிக்கு பிரசாதம் நைவேத்தியம் காட்டிட்டு திரும்ப உங்களுக்கு எல்லாரும் அது வழங்குறதுக்கு இருக்கிறாங்க. இப்போ நான் அடியேன் இந்த பஞ்சாட்சரம் சொல்றேன், எல்லாரும் உடன் சொல்லுமாறு திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.